தாவேகா வந்து இப்போ அவங்க அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் 2 வருஷத்துல நடக்கிறதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அவங்களுக்கு 10 வருஷமா ஒரு ஹிடன் அஜெண்டாலாம் இருந்திருக்கும். உங்களோட கொள்கை தலைவர் நீங்க பெரியார்னு சொல்றீங்க, அஞ்சலி அம்மாளை கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க, அம்பேத்கரை கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க. நீங்க அப்ப அந்த கொள்கை தலைவர்களை பத்தி நீங்க அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? அப்போ இளைஞர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது ஒரு அரசியல் புரிதல் வரும். அவர்களோட கொள்கை தலைவர்களை பத்தி அந்த இளைஞர்கள் புரிஞ்சிருப்பாங்க. அப்படி புரிஞ்சிருந்தாங்கன்னா கரண்ட் கம்பியில ஏறுறதோ இல்ல மரத்து மேல ஏறுறதோ இல்ல நாங்க எங்க அண்ணனுக்கு ஒய்ஃபா கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் சொல்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமா நடந்திருக்காது. டைம் கொடுத்தாதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. இந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நீங்க 2 வருஷம் 6 மாசம் டைம் கேட்பீங்க. அப்ப எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லையா அந்த 6 மாசத்துல? தாவேகால ஒரு மாசத்துல இவ்வளவு குற்றம் நடந்திருக்குன்னா அந்த குற்றத்துக்கு எங்களுக்கு டைம் வேணும் தண்டனை கொடுக்கறதுக்கு. குற்றம்ன்றது நடக்கதான் செய்யும், அதுக்கான தண்டனைய பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. குற்றம்ங்கிறது நடக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு குற்றம் நடந்தப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லை என்ன சிஎம் சார்னு கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க? தனி மனித ஒழுங்கும் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? மின்தடையை பத்தி ரொம்ப நாளா பேசப்பட்டு இருக்கு. ஏன் கரண்ட் கட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு தாவேகாவை சேர்த்து நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா அதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மின்வெட்டே கிடையாது, இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மின்வெட்டுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபியூஸ் கேரியரை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆதவர்ஜினா ஒரு விளக்கத்தோட ஒரு பதில சொல்லியிருக்காரு. போன ஆட்சியில திமுக தரமற்ற பொருட்களை வச்சு மின்சாரம் தயாரிச்சதுனால தான் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றாரு. இப்போ தரமற்ற பொருட்களை வச்சு இப்போ மின்சாரம் தயாரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா போன ஆட்சியிலே கரண்ட் கட்டு நடந்திருக்கணுமே. இவனையா பொய்யா சொல்லிட்டு திரியறா, இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளம் பேச்சாளர் ரேவதி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, தாவேகா வந்து ஆட்சி அமைச்சதுக்கான காரணமே யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து நிறைய இருந்துச்சு, அதனாலதான் அவங்க ஆட்சி பிடிச்சாங்கன்ற ஒரு பேர் வந்திருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஒரு யங்ஸ்டரா வந்து நீங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? முக்கியமா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ தாவேகால இருக்காங்க அப்படின்னு சொல்றதே இருக்காங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாவே தாவேகால தான் இருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமா உண்மை கிடையாது. ஏன்னா எல்லா இயக்கங்கள்லயுமே யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போதான் தாவேகா வந்து இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஏன் அதுக்கு முன்னாடி, அதாவது தாவேகா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி யங்ஸ்டர்ஸ் அரசியல்லே இல்லையா? அதை நம்ம ஏத்துக்க முடியாது இல்லையா? இப்போ திமுகல யங்ஸ்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குற்றச்சாட்டுகள் வருது. இப்போ அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னா வயசானவங்க தான் திமுகல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா திமுகவோட வயசு தான் 75, அந்த கட்சியோட வயசு தான் 75. அதுக்காக 75 வயசில் இருக்கவங்க தான் திமுகவில் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை கிடையாது இல்லையா? இப்போது இளைஞர் நிலையாக இருக்கட்டும், மாணவர் நிலையாக இருக்கட்டும், ஐடி விங்லையாக இருக்கட்டும், நான் திமுகவில் சொல்கிறேன். அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் 75 ஆண்டு காலமாக அந்த இளைஞரணி வந்து இவ்வளவு ஆக்கப்பூர்வமான செயல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இளைஞரணி சார்பாக விளையாட்டு போட்டிகள் நடத்தினதா இருக்கட்டும், அந்த விளையாட்டு வீராங்கனைகளையும் வீரர்களையும் உலக அளவில் கொண்டு போய் அவங்களுக்கு உள்ள ரெகக்னேஷன் கொடுத்ததா இருக்கட்டும், அப்படிங்கிறதா இளைஞர்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளவு விஷயங்களும் பண்ண முடியுது. அதனால தாவேகால மட்டும்தான் இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நிச்சயமா ஏத்துக்க முடியாது. இப்போ தாவேகா வந்து இப்போ ஆட்சி அமைச்சதுக்கு இளைஞர்கள் தான் காரணம் அப்படின்னா அது எப்படி சொல்றதுன்னா அரசியல் புரிதல் இல்லாத இளைஞர்கள் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வேணா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா தாவேகா வந்து இப்போ அவங்க அரசியலுக்கு வந்து 2 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் 2 வருஷத்துல நடக்கிறதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அவங்களுக்கு 10 வருஷமா ஒரு ஹிடன் அஜெண்டாலாம் இருந்திருக்கும். இப்போ அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்போ திடீர் முதலமைச்சரா ஆயிட்டாங்க. இப்போ அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ அரசியல் புரிதல் இல்லாம நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன் எதனால ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னா இப்போ இளைஞர்களா இருக்கட்டும், இப்போ பெண்களாவே இருக்கட்டுமே, அவங்க வந்து எங்க அண்ணன் வந்துருவாங்க, எங்க அண்ணன் வந்தா எல்லாத்தையும் மாத்திருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி
ஆட்சியில் உள்ள விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் அண்ணன் வந்துட்டாங்க, அண்ணன் வந்தா எல்லாத்தையும் மாத்திடுவாங்க அப்படின்னு ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, என்னத்தடா மாத்துவாங்க உங்க அண்ணன் அப்படின்னு கேட்டா, அந்த மாற்றம் தான் நீங்க இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 40 நாள்ல அவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு. சமூக வலைதளத்துல இளைஞர்கள் பேசிட்டு இருக்காங்க, அதை நம்மலாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்க அண்ணன் வந்து மாத்திருவாங்க, எங்க அண்ணனுக்கு நாங்க தான் எல்லாம் அப்படின்னு பேசின இளைஞர்கள் கூட இப்போ அந்த ஆட்சி விமர்சனம் பண்ற அளவுக்கு நகர்ந்திருக்காங்க. அந்த அரசியல் புரிதல் இப்போ இளைஞர்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 75 ஆண்டு காலமா இந்த திராவிட இயக்கங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செஞ்சது அப்படிங்கிறத மக்கள் நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இளைஞர்கள் உள்ள இருக்காங்க. இப்போ இளைஞர்கள் உள்ள இருக்காங்க அப்படின்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ இளைஞர்களுக்கு உங்களோட கொள்கை தலைவர் நீங்க பெரியார்னு சொல்றீங்க, அஞ்சலி அம்மாளை கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க, அம்பேத்கரை கொள்கை தலைவரா வச்சிருக்கீங்க நீங்க. அப்போ அந்த கொள்கை தலைவர்களை பத்தி நீங்க அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இப்போ அந்த கொள்கை தலைவர்களை பத்தி நம்ம உடனே பிறந்தோடனே பேண்ட் செட்டு போட்டு பிறக்கலடா, இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்ற மாதிரி நம்ம பிரம்மனோட தொடையில இருந்தோ தலையில இருந்தோ கழுத்துல இருந்தோ கால்ல இருந்தோ பிறக்கல, நமக்கு இந்த சூத்திர பட்டம்லாம் வேணாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். அப்போ இளைஞர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது ஒரு அரசியல் புரிதல் வரும். அவர்களோட கொள்கை தலைவர்களை பத்தி அந்த இளைஞர்கள் புரிஞ்சிருப்பாங்க. அப்படி புரிஞ்சிருந்தாங்கன்னா கரண்ட் கம்பியில ஏறுறதோ இல்ல மரத்து மேல ஏறுறதோ இல்ல நாங்க எங்க அண்ணனுக்கு ஒய்ஃபா கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்கள் சொல்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமா நடந்திருக்காது. இப்போ அந்த இளைஞர்களுக்கு கொள்கை தலைவர்களை பத்தியும் கொள்கைகளை பத்தியும் நம்ம நிச்சயமா சொல்லி கொடுத்தே ஆகணும். இந்த தாவேக்காவினுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். இப்போ தாவேக்காக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, அது உண்மைதான். ஓட்டு போட்டதுனால இன்னைக்கு அவங்க நிறைய கட்சியில இருந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் நீங்க உண்மையா சொல்லணும்னா விற்பனைக்கெல்லாம் வாங்கி அப்படிங்க அவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு வைங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுமே சொல்ல முடியுமா இந்த கட்சிக்காரங்க எல்லாம் உங்க விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றது? ஏன்னா ஒரு ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்த சொல்ல முடியாது இல்லையா? இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம்மா இருக்கட்டும், அவங்க நாங்க இந்த மாதிரி போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவங்க போயிட்டாங்க. விசிகாவா இருக்கட்டும், அவங்களும் இதுல இருந்து விலகி இருக்காங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி இப்போ அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, முன்னாடி வந்து நாங்க திமுகக்கு ஆதரவா தான் இருப்போம், அவங்க ஏதாவது செயல்கள் செய்யும் போது நாங்க அந்த மாதிரி விலகிருவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஏதாவது பண்ணிருவோம் பயந்து அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு பயந்து சில அதிமுகல இருக்கக்கூடிய நிர்வாகிகளாம் அவங்க விலைக்கு வாங்குறது நம்ம சமூக வலைதளத்தை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டும் இருக்காங்க. ஓகே, நீங்க சொல்ற மாதிரி திராவிட மாடல்ல வந்து யங்ஸ்டர்ஸோட பவர் ஆல்ரெடி இருக்கு. தாவேக்கால வந்து வந்திருக்காங்க, ஆனா புரிதல் இல்லாம அண்ணன் பண்ணிருவாருன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. திமுகல வந்து அந்த யங்ஸ்டர்ஸோட பவர் இருந்திருந்தா இன்னைக்கு ஏன் திமுக தோல்வி அடைஞ்சிருக்குன்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா அந்த தோல்விங்கிறது வந்து நிரந்தரமான தோல்வி கிடையாது. இப்போ ஒரு அரசியல் தலைவரை தாண்டி இப்போ நிறைய பேருக்கு சினிமா மோகம், அந்த உண்மையா சொல்லணும்னா எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் சொன்னது போல சினிமா மோகத்தினாலதான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க, அதனாலதான் முதலமைச்சரா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னது போல அது உண்மைதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரும்பான்மையானவர்களுக்கு பிடித்த நடிகர் ஒருவர், நிறைய பேருக்கு தெரிஞ்ச நடிகர் ஒருவர், தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களிலையும் ரசிகர்கள் இருக்கக்கூடிய நடிகர் ஒருவர் அரசியலுக்கு வருகிறார். இதுக்கு முன்னாடி இந்த திராவிட இயக்கங்கள் செய்த சாதனைகள்லாம் அந்த இளைஞர்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்காது. சில பேருக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நடிகர் ஒருவர் அரசியலுக்கு வர்றாரு, பேசின ஒரு 10 மேடைகள்லையும் மாஸ் டைலாகா பேசுறாரு. உங்க அண்ணன் வந்து நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், தமிழ்நாட்டையே தலைகீழா நான் மாத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி மாஸ் டைலாக்லாம் பேசுறாரு. தீய சக்தி, தூய சக்தி, தூர்ந்து போன சக்தி அப்படின்னு சம்பந்தமே இல்லாம என்னென்னவோ பேசுறாரு. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா வைபா இருக்கு. இப்போ இளைஞர்களுக்கு என்ன தேவை அப்படின்னா வைபு தான் தேவை. இப்போ இந்த அரசியலை வந்து அந்த மாதிரி கத்தி ஏதோ பேசிட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி அரசியலுக்கு வர்றாரு, மாஸ் டைலாக்லாம் பேசுறாரு அப்படிங்கும்போது இளைஞர்களுக்கு நிச்சயமா அது பிடிக்கும். முழுக்க முழுக்க விஜயோட ரசிகர்கள் மட்டும்தான் வந்து ஓட்டு வந்து நிச்சயமா போட்டிருப்பாங்க. சில பேர் மாற்றத்தை எதிர்பார்த்து போட்டிருப்பாங்க. அந்த மாற்றங்கள் வந்து 40 நாள்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 5 வருடங்களா இருக்கட்டும் இல்லை 2 வருஷத்துல இருக்கட்டும், அவ்வளவு தலைப்பு செய்திகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி திட்டங்கள் வந்தது தமிழ்நாட்டில், இந்த திட்டங்கள் இந்தியாவிலே முதன்முறையாக, இன்னும் சொல்லணும்னா உலக நாடுகளிலே முதன்முறையாக தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க, இவ்வளோ பேர் பயனடைந்திருக்காங்க, இந்த திட்டத்தை பார்த்து உலக நாடுகள்லாம்
இதை பார்த்து இதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் தலைப்பு செய்தியா வந்தது. இப்போ இந்த 40 நாட்கள்ல எது தலைப்பு செய்தியா வந்திருந்துச்சு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, அவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்திருக்கு, அவ்வளவு திருட்டுகள் நடந்திருக்கு. இப்போ மின்வெட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, நீங்க என்ன சொல்லிட்டு வந்தீங்க, திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு ரொம்ப கேவலமா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு நீங்க இன்னைக்கு ஆட்சியில வந்திருக்கீங்க. உங்க ஆட்சியில நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு, இப்போ மக்கள் திருப்பி கேட்பாங்கல்ல என்ன சிஎம் சார் அப்படின்னு, அதுக்கேத்த மாதிரி இவர் வந்து நிச்சயமா நடந்துக்கணும். இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேரு 6 மாசம் வரைக்கும் விமர்சனம் பண்ண மாட்டாங்கன்னு தானே சொன்னீங்க, இப்போ நீங்க எல்லாத்துக்கும் இந்த திமுக உள்ளவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு கேட்கறாங்க. விமர்சனம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களோட கவர்னன்ஸ் பத்தியோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தியோ நம்ம வந்து எதுவும் விமர்சனம் பண்ண முடியாது. அப்போ தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசாம அப்புறம் நம்ம எதுக்கு இல்லையா, இத்தனை இயக்கங்கள் இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல 6 மாசம் வரைக்கும் எத்தனை பேர் செத்து போனாலும், எவ்வளவு கொலைகள் நடந்தாலும், எவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடந்தாலும் வாயே திறக்க கூடாது அப்படின்னா அது வந்து சரியானதா இருக்காது. நம்ம தலைவர் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 6 மாசம் வரைக்கும் விமர்சனம் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இவர் மாண்புமிகு முதலமைச்சர் என்ன நினைச்சிட்டாருன்னா, 6 மாசம் வரைக்கும் அவரை தான் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, ஏதாவது ஒரு இடத்துலயாவது அவர் வாயை நிச்சயமா திறந்திருக்கணும். எந்த முதலமைச்சர்களா இருக்கட்டும், இத்தனை ஆண்டு காலத்துல இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் எந்த முதலமைச்சரும் ஏதாவது அறிக்கை விடாமலோ இல்லை இந்த மாதிரி நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லாமலோ எந்த முதலமைச்சரும் இருந்தது கிடையாது. கண்டிப்பாக தமிழ்நாட்டுல முதல் முறையாக இவ்வளவு பெரிய மாற்றத்தை தந்தது. மாற்றம்னு சொல்லிட்டு வந்தாங்க, நிச்சயமா இது பெரிய மாற்றம் தான். சரி, ஓகே. இந்த மாதிரியான குற்றங்களுக்கு ஒரு விஷயம் பொதுவெளியில பேசப்படுது, போன ஆட்சிய முந்திடுச்சு தாவேக்கா, மிஞ்சி இன்னும் நிறைய குற்றங்கள் நடக்குது, அப்ப போன ஆட்சியில நடந்ததை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இப்ப கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்னவா? நிச்சயமா குற்றங்கள் வந்து அவ்வளவு நடக்குது, மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். பாலியல் குற்றங்களே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குற்றங்கள் நடந்திருக்கு. இப்போ நேற்று கூட கும்மிடி பூண்டியா இருக்கட்டும், பூந்தமல்லியில அப்படின்னு நிறைய சிறுமிகளுக்கு அவ்வளவு பாலியல் குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. சிஎம் சார் வந்து என்ன சொல்லியிருந்தாரு ஒரு மேடையில அப்படின்னா, நிறைய குட்டீஸ்க்கு வந்து நன்றி சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த குட்டீஸ்லாம் எங்க போனாங்க? இப்போ அந்த குட்டீஸ்களுக்கு நீங்க அவங்க சொல்லி நீங்க நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு நன்றி சொல்றீங்க. அந்த குட்டீஸ்களுக்கு, அந்த மாதிரி சிறுமிகளுக்கு இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, இப்போ நீங்க எங்க போனீங்க? நன்றி சொல்றதுக்கு மட்டும்தான் அப்ப வாயை திறப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அவங்களுக்கு நடக்கிற குற்றங்களை யாரு திரும்ப பேச முடியும்? இவங்க தான் பேசியாகணும். இவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால இவங்க தான் அவங்களுக்கு எதிரான குற்றங்களை பேசி சரியான நடவடிக்கைகள் எடுத்தாகணும். இப்ப நன்றி சொல்றதுக்கு மட்டும் வாயை திறந்துட்டு குற்றங்கள் நடக்கும்போது இவங்க வாயை திறக்காம இருக்கிறது நிச்சயமா ஏற்புடையதா இருக்காது. நிறைய இடத்துல பேசப்படுற ஒரு விஷயம்னா, திமுக 5 வருஷம் ஆட்சியில இருந்துச்சு, அதுல நடக்காத குற்றங்களா இந்த 1 மாசத்துல நடந்துச்சு. டைம் கொடுங்களேன், ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து பாருங்க, 1 வருஷம் டைம் கொடுத்து பாருங்க, குற்றங்களை வந்து குறைப்பாரு. அதுவும் சிங்கப்பெண் படையெல்லாம் புதுசா வந்திருக்கு, அதை வச்சு அவர் தடுப்பாருன்னு சொல்றாங்க. சிங்கப்பெண் படைங்கிறது வந்து இப்போ உருவாக்குனது கிடையாது. நிச்சயமா மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிங்க் பேட்ரோல் அப்படின்னு கடந்த ஆட்சியிலேயே நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அந்த மாதிரி அந்த பிங்க் பேட்ரோலுங்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டு நிறைய குற்றங்கள்லாம் கண்டறியப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு நீங்க பேர் மாத்திட்டு, ஸ்டிக்கர் மாத்திட்டு, போலீஸ்க்கு யூனிஃபார்ம் மாத்திட்டு நீங்க வந்து காப்பி அடிச்சு கொண்டு வந்திருக்கீங்க. காப்பி அடிச்சதெல்லாம் பிரச்சனை இல்ல, திட்டங்கள் அம்மா பெட்ரோலுக்கு அடுத்துதான் அதுக்கப்புறமா தான் வந்தது. இப்போ வந்து சரி நீங்க காப்பி அடிக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன், மக்களுக்கு தேவையான திட்டங்களை செஞ்சா மக்கள் சந்தோஷம்தான், இல்ல மற்ற தலைவர்களுக்கும் அந்த திட்டங்களை செஞ்சா சந்தோஷம்தான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நீங்க தான் ஏதோ காவல்துறையில பெண்களையே முதல் முறையா நியமிச்ச மாதிரி, பெண்களுக்கு காக்கி உடுப்பு கொடுத்ததே நீங்க தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க வந்து நிறைய பேசுறீங்க. முன்னாடி தந்தை பெரியார் அவர்கள் சொன்னப்போ நம்ம முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வந்து பெண்களை வந்து காவல்துறையில நியமிச்சதே நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு அதை தொடர்ந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிச்சயமாக பெண்களுக்கான பாதுகாப்பு அதிகமான, அது எப்படி சொல்றது, பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு இருக்கக்கூடிய மாநிலமா கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழ்நாடு நிச்சயமா இருந்தது. அதை நீங்க எங்க போய் சொல்லியிருக்கீங்க? டெல்லியில நிதி ஆயோக் கூட்டத்துல மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய இன்றைய முதலமைச்சர்
சிஎம் விஜய் அவர்கள் வந்து அங்க போய் சொல்லியிருக்காரு. கடந்த ஆட்சியில நடத்தப்பட்ட திட்டங்களை பத்திலாம் நீங்க அங்க போய் நீங்க புகழ்ந்து இந்த மாதிரி தமிழ்நாடு பொருளாதாரத்துல முதன்மையான மாநிலமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மகளிர் சுய உதவி குழுக்களை பத்தி சொல்லியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே என்ன சிஎம் சார் அப்படின்னு, அந்த சிஎம் சார் தான் இதுக்கெல்லாம் காரணம். நீங்க அங்க போய் அந்த மாதிரி கடந்த ஆட்சியில நடந்த திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. நீங்க பிரச்சாரத்துல என்ன பேசுனீங்க? தீய சக்தி, தூர சக்தி, போற சக்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சக்தி எல்லாம் பேசுனீங்க. நீங்க சட்டமன்றத்துல என்ன பேசுறீங்க? எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்டாலும் வீட்டுக்கு போயிட்டு சமூக வலைதளத்துல நீங்க அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்க. இப்போ நாங்க என்ன கேக்குறோம்னா, இந்த அம்பி, அன்னியன், ரெமோ இது மூணுல எது உண்மை? மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இப்போ ஓட்டு போடாத மக்களை தாண்டி ஓட்டு போட்ட மக்களுக்கு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. இப்போ திமுக தோல்வி அடைந்தது அதெல்லாம் நிச்சயமாக அது வந்து தற்காலிகமான தோல்விதான். எங்க திமுக ஜெயிச்சிருக்கு அப்படின்னா, அன்னைக்கு சிஎம் சார்னு கேள்வி கேட்ட இன்றைய முதலமைச்சரையே நிதி ஆயோக் கூட்டத்துல போயிட்டு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு, இப்போ முதன்மையான மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்ல வச்சிருக்குன்னா இதுதான் திமுகவோட வெற்றியா பாக்குறோம். சரி, ஓகே. இந்த டைம் கேக்குறாங்க இல்லையா? தாவேகால இருந்து எனக்கு ஒரு 6 மாசம் வேணும், 1 வருஷம் வேணும், டைம் கொடுத்தாதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. இந்த டைம் அப்படின்ற ஒரு விஷயத்த டைம் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்ப டைம் கொடுக்குற வரைக்கும் இப்போ நீங்க 2 வருஷம் 6 மாசம் டைம் கேட்பீங்க. அப்ப எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லையா அந்த 6 மாசத்துல? இப்போ 6 மாசம் வரைக்கும் டைம் கேட்குறீங்கன்னா அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும், அதை பத்தி பேசணும். இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு 2ஆம் கட்ட தலைவர்களாச்சும் பேசணும், இல்ல மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராச்சும் பேசணும். ஆனா எதுவுமே பேசாம குற்றங்கள் அத்தனை நடக்குது. நேற்றைக்கு கூட சினிமா நடிகர்களோட இருக்கட்டும், அவர் வந்து புகைப்படம் எடுத்து இந்த மாதிரி சமூக வலைதளத்துல அது வந்து பதிவாயிட்டு இருக்கு. அப்ப நேற்று அத்தனை குற்றங்கள் நடந்திருக்கு. அப்படி முதலமைச்சர் வந்து நடிகர்களோட போட்டோ எடுத்திருக்காரு. இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா எது முக்கியம் அவருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அஸ் நடிகரா நீங்க வந்து போட்டோ எடுங்க யாரு கூட. இன்னமுமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நடிகரா தான் இருக்காரு அப்படிங்கிறது எங்களோட கருத்து. இப்போ வந்து நீங்க டைம் கொடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அப்போ டைம் கொடுக்குற வரைக்கும் எத்தனை குற்றங்கள் நடந்தாலும் பரவாயில்லையா அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இப்போ டைம் கொடுக்கறது வந்து நான் அப்பல சொன்ன மாதிரி கவர்னன்ஸுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் நீங்க டைம் கேட்டீங்கன்னா கொடுக்கலாம். இப்ப சட்ட ஒழுங்குக்கு டைம் கேட்டா எப்படி கொடுக்கறது? நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. 40 நாட்கள்ல இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு. அப்ப அதுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான், அந்த ஆட்சி தான் காரணமா இருக்கும். இப்ப டைம் கொடுக்கறதுனா எப்படி? நம்ம ஒரு கம்பெனில போய் 6 மாசம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்க இப்ப இன்டர்ன்ஷிப் பீரியட்ல இருக்கீங்களா அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல. இப்ப திமுகல ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த குற்றத்துக்கான பரிகாரமாவோ அந்த குற்றத்துக்கான தண்டனையாவோ குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு அதுக்கான தண்டனையோ கொடுப்பாங்க. கொடுப்பாங்க. அந்த மாதிரியான நிர்தேசங்கள் நடந்திருக்கு. தாவேகால 1 மாசத்துல இவ்வளவு குற்றம் நடந்திருக்குன்னா அந்த குற்றத்துக்கு எங்களுக்கு டைம் வேணும் தண்டனை கொடுக்கறதுக்கு. குற்றம்ன்றது நடக்கதான் செய்யும், அதுக்கான தண்டனைய பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. குற்றம்ங்கிறது நடக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு குற்றம் நடந்தப்போ சட்ட ஒழுங்கு சரியில்லை, என்ன சிஎம் சார்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க? அன்னைக்கு வந்து என்ன நடந்தாலும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்த நீங்க இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க? தனி மனித ஒழுங்கும் வேணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அப்போ இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ வந்து குற்றம் நடந்திருக்கு, அதை நீங்க பரிசீலனை பண்றதுக்கே உங்களுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னா என்னைக்கு நீங்க அதுக்கான விசாரணை பண்ணி நீங்க என்னைக்கு நடவடிக்கை எடுத்து என்னைக்கு நீங்க குற்றங்கள் எல்லாம் கண்டறிந்து என்னைக்கு நீங்க தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அப்போ எதுக்காக வந்து மக்கள் ஓட்டு போடுறாங்க? குற்றங்கள்லாம் கொஞ்சம் நிகழாம இருக்கிறதுக்கு, சரியான சட்ட ஒழுங்கு இருக்கிறதுக்கு, மக்களுக்கு தேவையான தேவைகள்லாம் நிறைவேற்றப்படுறதுக்கு தான் வந்து மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ நீங்க குற்றங்களை கண்டறியறதுக்கே நீங்க இவ்வளவு நாள் கேட்குறீங்க. அதுக்கே நீங்க 6 மாசம் 1 வருஷம்னு கேட்டீங்கன்னா என்னைக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது? என்னைக்கு பெண்களோட பாதுகாப்புலாம் உறுதி செய்யப்படுறது? பெண்களோட பாதுகாப்பை நிச்சயமா உறுதி செய்வோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்த நீங்க இன்னைக்கு பெண்களுக்கு தான் அதிகமான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. தாவேகா ஆட்சியில ரூட் மாஃபியா அப்படின்றது சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துட்டு தான் இருக்கு இன்ன வரைக்குமே. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையிலையும் அதே போல ரீல்ஸ் போடுறது, அட்வைஸ் பண்ணி 354 கோடி செலவு பண்ணது அட்வைஸ் பண்றதுக்கா இப்படின்ற பேச்சு எழும்புது. இந்த சிங்கப்பெண் சிறப்பு படையை பத்தி உங்களோட அந்த தாவேகா வந்து ஆட்சிக்கு வந்தது வந்து நிறைய
இப்போ அவர் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால, எல்லோருக்கும் பிடிச்ச நடிகர் அப்படிங்கிறதுனால, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும், நிறைய பேரு இந்த மாரி நீங்க சொன்ன மாரி மார்க்கெட்டிங் பண்ணி சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ சரி நீங்க அப்படி ஆட்சிக்கு வந்துட்டீங்க, அவங்கலாம் ஓட்டு போட்டு. இன்னமுமே அந்த சோசியல் மீடியாலயே நீங்க சோசியல் மீடியாலயே நீங்க ஆட்சி நடத்தக்கூடாதுல்ல. இப்போ நீங்க களத்துல ஒரு சிங்கப்பன் அப்படிங்கிற திட்டத்த ஆல்ரெடி இருந்த திட்டமாக இருந்தாலும், நீங்க வந்து பேரெல்லாம் மாத்தி கொண்டு வர்றீங்க. அப்போ நம்ம வந்து களத்துல என்ன அதை செயல்படுத்துறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. சோசியல் மீடியாலயே அதை பத்தி பேசிட்டு இருந்து களத்துல தானே இப்ப சோசியல் மீடியாலயா நமக்கு வந்து இந்த பாலியல் குற்றங்கள்லாம் நடக்குது. அது ஒரு சைடு இருந்தாலும் களத்துல அவ்வளோ பாலியல் குற்றங்கள் சிறுமிகளுக்கு அவ்வளோ நடக்குது. அப்போ அங்க நீங்க செயல்படுத்தாம சோசியல் மீடியாலயே பேசிட்டு இருக்கிறது நிச்சயமா ஏற்புடையதா இருக்காது. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தாவேக்கால சேர்ந்தவங்களே தாவேக்கா வேண்டான்னு விலகுறதுக்கான காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த ஒரு மாத காலத்துல பாத்தீங்கன்னா புதுசா ஆட்கள் இன்னும் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க தாவேக்கால. குறிப்பா மாற்றுக் கட்சியினர்லாம் தாவேக்கால போய் சேர்ந்து கிட்டத்தட்ட 35,000 பேருக்கு மேலேயே நேத்து முந்தினெல்லாம் சேர்ந்திருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா உண்மையாவே நிறைய பேர் தாவேக்கால இருந்து விலகி இருக்காங்க அப்படிங்கறது உண்மை. இப்ப போய் சேர்றாங்க அப்படிங்கும்போது அவங்க ஆளுங்கட்சியா இருக்காங்க. நிறைய இப்ப வந்து சொன்ன மாதிரி நிறைய எம்எல்ஏக்கள் வந்து அவங்க வந்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பேசப்படுது. ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால வேணா நிறைய பேர் வந்து தாவேக்கால போய் சேரலாமே தவிர அவங்களோட கொள்கைகள் பிடிச்சோ அல்லது அவங்க அவங்க சொல்லக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, நாங்க ஆட்சிக்கு வந்தா தேர்தல் அறிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா, நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு அந்த தேர்தல் அறிக்கைகள் பிடிச்சோ நிச்சயமா யாரும் போய் தாவேக்கால சேர்ந்திருக்க மாட்டாங்க. குறிப்பா ராகவா லாரன்ஸ் அவர்களை பத்தி தெரியும். முன்னாடியே சமூக சேவைகள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ தாவேக்கால அவர் சேர்றாருன்ற ஒரு பேச்சுதான் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. குறிப்பா நேத்து முன்தினம் ஒரு பிரஸ் மீட்டும் அவர் கொடுத்திருந்தாரு. அது வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நாய்களோட ஒப்பிட்டுட்டாரா மக்களை ராகவா லாரன்ஸ் அப்படின்ற ஒரு பேச்சு போகுது. இதுக்கான இப்ப வந்து அவர் வந்து அந்த பிரஸ் மீட்ல கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, புதுசா வந்த ஆட்சியை பத்தி பேசும்போது மக்கள் நாய்களுக்கு வந்து எந்த எந்த நாய் எந்த பிஸ்கெட் சாப்பிடும்னு தெரியாது. சில நாய்கள் வந்து பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி சாப்பிடும். அப்போ எது என்ன சாப்பிடும்னு தெரிஞ்சுட்டு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தாரு. அப்போ மக்களை வந்து உண்மையாவே நமக்கு ஒரு கேள்வி எழுது இல்லையா, அப்போ மக்களை வந்து நீங்க நாயா சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுது இல்லையா. அதுல வந்து நிச்சயமா நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லை. அரசியலுக்கு வர்ற அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து இப்போ கொரோனா பேரிடர் மாதிரி இது ஒரு அரசியல் பேரிடர். இப்ப விஜய் அரசியலுக்கு வந்ததே ஒரு பெரிய அரசியல் பேரிடர். அந்த அரசியல் பேரிடருக்கான நிறைய விஷயங்களை அதற்கான மாற்றத்தை வந்து மக்கள் சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. இப்போ அது முதலாவது அலைனா இப்போ ராகவா லாரன்ஸ் வர்றது வந்து இரண்டாவது அலையா நான் பாக்குறேன். ஏன்னா நிச்சயமா இது வந்து அரசியல் பேரிடரா தான் இருக்கும். இப்போ அந்த நடிகர் வந்தே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரா வந்து இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, அதை பத்தி பேச மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா இன்னுமே அவங்க நடிகரா தான் அவங்களே பாக்குறாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அவங்க அரசியலுக்கு வருது அது வந்து தனி மனித விருப்பம். அது வந்து யாரு வேணா அரசியலுக்கு வரலாம், அது வந்து ஜனநாயக உரிமை, அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி சொல்றது வந்து ஏற்புடையதா இல்லை. குறிப்பா உங்ககிட்ட இந்த ஒரு விஷயம் கேட்கணும். தாவேக்காவுல பெண்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்துறாங்க, பெண்களை வந்து ஏமாத்துறாங்க, சினிமா ஆசை காட்டி பெண்களை வந்து ஏமாத்துறாங்க, பெண்களுக்கு சப்போர்ட்ஸ் இல்ல, சோசியல் மீடியால எல்லாத்துலயும் கேவலப்படுத்துறாங்கன்ற ஒரு டாக் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அது இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம சோசியல் மீடியாலலாம் பார்த்துட்டு இருக்கோம், செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனையா இருக்கட்டும். இப்போ தாவேகா நிர்வாகிகள் 2 பேர் வந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததா அந்த பெண்ணே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நான் இத்தனை வருஷமா நடிகர் விஜய் அவர்களுடைய நான் மிகப்பெரிய ஃபேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து தாவேக்கால இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்ச 2 பேரை வந்து தாவேக்கால இருந்து விலக்கிட்டாங்க, என்னையும் தாவேக்கால இருந்து விலக்கிட்டாங்க. எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கணும், எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணே வந்து போராடுறாங்க. இன்னுமே அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்கல. இப்போ தன்னோட கட்சியில இருக்கிற பெண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னா அதை கேட்கவே உங்களால முன்வர முடியல. அப்போ தமிழ்நாட்டுல அவ்வளவு பெண்கள் இருக்காங்க, அவ்வளவு பெண்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி நீங்க எப்படி பேச போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அந்த ஸ்ரீவைகுண்டம் பிரச்சனையில அதுக்கு வந்து உறுதுணையா இருந்த அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய எம்எல்ஏ சரவணன் அவர்களையும் வந்து
என்ன பண்ணணும், தாவேக்கால கட்சியில இருந்து நீங்க விலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கும் எந்த விதமான முன்னெடுப்புகளும் இல்ல. அந்த பிரச்சனை நடந்ததுக்கும் அந்த குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை கொடுத்த மாதிரியே தெரியல. அப்ப ஒரு பெண்ணுக்கே அப்படி, அதுவும் உங்க கட்சியில இருக்கிற பெண்ணுக்கே அப்படி அப்படின்னா தமிழ்நாட்டுல அவ்வளவு பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏத்த பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் இல்லையா அந்த அரசு. நீங்க பெண்கள் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு மேடையில அந்த மாதிரி சொல்லிதான் வந்தீங்க. அப்போ எங்க பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த விஷயம்லாம் திமுக ஆட்சியில இருக்கும்போது நடந்துச்சா, திமுக ஆட்சியில இருக்கும்போது நடக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்போ குற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய நடக்கிறது தான். அது வந்து நாங்க முன்னாடியே சொன்னாலும் நாங்க முன்னாடியே சொல்றோம், என்னதான் ஆட்சியில இருந்தாலும் தனி மனித ஒழுங்கும் வேணும் அப்படின்னு நாங்க முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். அதை இப்பதான் சிஎம் சார் வந்து புரிஞ்சிருக்காங்க. தனி மனித ஒழுங்கும் வேணும் அப்படிங்கும் போது குற்றங்கள் வந்து நிச்சயமா யார் ஆட்சியில இருந்தாலும் நடக்கிறது தான். இப்போ குற்றங்கள் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கிடையாது. இப்போ வந்து அதுக்கேற்ற தண்டனை வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம், அந்த ஆட்சியாளர்கள் வந்து எப்படி சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கிறாங்களா அந்த குற்றங்களுக்கு அப்படிங்கிறது தான் இங்க வந்து இது. அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த குற்றங்கள்லாம் நடக்கதான் செஞ்சு, இந்த அளவுக்கு இல்ல. அதாவது 40 நாட்கள்ல அவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு குற்றங்கள் வந்து நிச்சயமாக கடந்த ஆட்சியில நடக்கல. இப்போ அந்த மாதிரி குற்றங்கள் நடந்திருந்தாலும் ஆட்சியாளர்கள் வந்து அதற்கான துறைகள்ல இருந்து சரியான நடவடிக்கைகள் நிச்சயமா எடுத்தாங்க. எவ்வளவு சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த குற்றத்தை கண்டறிந்து நிச்சயமா நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா இந்த ஆட்சியில அதை பத்தி பேசவே இல்லையே அவங்க. இப்போ தாவேக்கால இந்த பாலியல் குற்றங்கள், பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் சரியா நடக்கலனாலும் மின்தடை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மின்தடையை பத்தி ரொம்ப நாளா பேசப்பட்டு இருக்கு. ஏன் கரண்ட் கட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். இதுக்கு தாவேக்காவை சேர்த்து நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா அதுக்கும் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி வந்ததுக்கு அப்புறமும் சரி திமுகவையே குறிவைக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மின்வெட்டே கிடையாது, இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மின்வெட்டுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபியூஸ் கேரியரை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எதுடா உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கு நமக்கு. இப்போ ஏன் திமுகவை காரணம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, முன்னாடி இருந்தே அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே என்ன பிரச்சனை நடந்தாலும் காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன உட்காந்து சாப்பிட்டாலும் காரணம் திமுக, என்ன நடந்தாலும் காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க, திமுக உள்ள தலைவர்களே, இப்போ யாராச்சும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா திமுகவை பேசாம நிச்சயமா அவங்க ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க. அது உண்மைதான். இப்போ திமுகவை ஏதோ பொய் சொல்லி குறை சொல்லி அது நடந்திருக்காது. ஆனாலும் குறை சொல்லி தான் இங்க நிறைய தாவேக்காவா இருக்கட்டும் இவங்க வந்து ஆட்சியில இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட பிரசன்ஸை காட்டணும் அப்படின்னாலே திமுகவை ஏதாவது குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க எதுவுமே பண்ணலனாலும் அவங்கள சொல்லி இப்போ ஆட்சிக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மின்வெட்டு அப்படிங்கிறது நிச்சயமா தமிழ்நாட்டுல பெரிய அளவுல நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர கரண்ட் கொடுங்கயா அப்படின்னு கேட்டா கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. பதில் மட்டும்தான் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு, கரண்ட் வரல அப்படிங்கிறது இப்போ மக்களோட பிரச்சனையா இருக்கு. இதுக்கும் நிச்சயமா மக்கள் வந்து புரிஞ்சுப்பாங்க. இப்போ வந்து அவங்க யோசிப்பாங்க, கடந்த ஆட்சியில இப்படி இருந்தோம், இந்த ஆட்சியில இப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த 40 நாள்ல மக்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிர்மல்குமார் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஆதவர்ஜினா ஒரு விளக்கத்தோட ஒரு பதில சொல்லியிருக்காரு. போன ஆட்சியில திமுக தரமற்ற பொருட்களை வச்சு மின்சாரம் தயாரிச்சதுனால்தான் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றாரு. இதுக்கான உங்களோட இப்போ தரமற்ற பொருட்களை வச்சு இப்போ மின்சாரம் தயாரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா போன ஆட்சியிலே கரண்ட் கட்டு நடந்திருக்கணுமே. அப்போ அது இல்லையே, இப்போதானே கரண்ட் கட்டு நடக்குது. அப்போ நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, உங்களுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க தரமற்ற பொருட்களை வந்து தயாரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது நிச்சயமா ஏற்புடையதா இருக்காது இல்லையா? அப்படி தயாரிச்சிருந்தா போன ஆட்சியிலேயே நிச்சயமா மின் தடைகள்லாம் இருந்திருக்கணும். அந்த அளவுக்கு இல்லையே போன ஆட்சியில. அப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இவனையா பொய்யா சொல்லிட்டு திரியிறான், இவனுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தாவேக்கா ஆட்சியில உள்ளவங்களா இருக்கட்டும் நிறைய பொய் குற்றங்களை தான் பொய்களை தான் நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு இளம் தலைமுறையா இருந்து ஒரு இளம் பேச்சாளரா இருந்து நீங்க எப்படி இதுல இருந்து கொண்டு வர போறீங்க? ஒரு இளைஞரா இருந்துட்டு நிச்சயமா எதுவுமே பண்ண முடியாது. நிறைய இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சி எப்படி இருந்தது, இப்போ ஆட்சி வந்து ஆட்சியினுடைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். கூடிய சீக்கிரம் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நிறைய இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி தாவேக்கால இருந்து வெளியே வந்து மற்ற மாற்று இயக்கங்கள் எல்லாம் போய் சேர்ந்திருக்காங்க. இளைஞர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அவர்களுக்கான தேவையை அவர்களுக்கான கேள்வியை கேட்டால் மட்டும்தான் இந்த மாற்றங்கள்லாம் வந்து நிகழும். நடப்பு அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பதிவு. நன்றி.